டபுள் கம்மி. வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் கல்லூர் கோட். இது நம்ம ஏரியா புள்ளிங்கோ மோகன். வாழ்க்கையிலங்க எளிமையான விஷயங்கள் ரொம்ப அதிக பலன் கொடுக்கும். பட் நம்ம அந்த எளிமையை விட்டுடுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் போய் ஒரு 15-20,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல உடற்பயிற்சி செஞ்சால் தான் எனக்கு உடல் நலம் கிடைக்குமா, எனக்கு மசில்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. அது ப்ரொஃபஷ்னல்ஸ். நான் பாடி பில்டிங் பண்ணணும், நான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் போகணும், மசில் பில்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி இடங்கள் ஓகே. பட் எனக்கு ஃபிட்டாக இருக்கணும், உடம்புல ஹெல்த்தியாக இருக்கணும், நான் எந்தவித நோய் எனக்கு வரக்கூடாது, பேசிக்காக மசில் பில்ட் பண்ணணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இதுக்கு மோகன் ஒரு எக்ஸாம்பிளுங்க. நம்ம கல்லூர் கோட் டீம் மெம்பர் கிடையாது. அவன் இன்றைக்கி தான் வந்தான், பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. பேசிக்காக சில ஒர்க் அவுட்ஸ் தாங்க பண்ணுறான். அதுவே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுறதுனால அவனுக்கு இருக்கிற இப்போ ப்ரெசென்ட் ஃபிசிக், அவனுக்கு இருக்கிற ஃபிசிக் ஷோய பைசப்ஸ்டா. இந்த மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறான். அவனோட உடல் எடையை வச்சே ஒர்க் அவுட் பண்ணுறான். இந்த அளவுக்கு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிடுறான். ஸோ இப்போது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா, அந்த காருக்கு நான் பெட்ரோல் மட்டும் போட்டு ஊற்றிட்டு அந்த கார் பெட்ரோல் டீசலில் போட்டோன்னா அந்த கார் போகாதுங்க. அதுக்கு சில இடத்துல நான் க்ரீஸிங் பண்ணணும். அது இல்லாமல் சில மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தேவையான சில லூப்ரிகேஷன்ஸ் நான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வார்ம் அப் பண்ணணுங்க. உங்களோட வார்ம் அப் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். என்னால் ஒரு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வாக் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓட முடியும்னா அது ஒரு விதமான வார்ம் அப். எனக்கு அந்த மாதிரி இடங்கள் இல்லை. எனக்கு உங்கள் வீட்லேயோ இல்லை மைட் பி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்க்லேயோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மோகன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணலாம், இந்த பேசிக் வார்ம் அப் நீங்கள் பண்ணலாம். இது உடற்பயிற்சி கிடையாது. பட் உடற்பயிற்சிக்கு உங்களை நீங்கள் தகுதி ஆக்கிக்கிறீங்க, உங்களை ரெடி ஆக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த வார்ம் அப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்ம சொல்ல போகிற வீடியோஸில் வரக்கூடிய ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ வார்ம் அப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோ டச். இப்போ இவன் கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இவனால் ஸ்ட்ரெச் பண்ணி டோ தொட முடியுது. சிலவங்களுக்கு இது பண்ண முடியாது, எடுத்தோன்னே பண்ண முடியாதுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா கம்ஃப்ரண்ட்ரா. ஓகே, நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது இந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆர்ச் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஆர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம் பேக் ஸ்லோலி. இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். பேக் வந்துட்டான், அகைன் கம்ஃப்ரண்ட், குட், கிரேட்ரா, கம் பேக். ஸோ இந்த மாதிரி பண்ண இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கை இங்கே தான் இருக்குன்னா போக இந்த மாதிரி நீங்கள் கீழே உங்கள் டோவை தொட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் பார்த்துக்கும் போது உங்களோட இடுப்பு முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாமே இட் கெட்ஸ் ஸ்ட்ரெச்டு. இதாங்க ஃபஸ்ட்டு உங்கள் வார்ம் அப். இந்த மாதிரி பண்ணும் போது ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் போ மோகன், ஃப்ரண்ட்டில் போடா. ஓகே, திஸ் இஸ் 1, கம் பேக், திஸ் இஸ் 2. இந்த மாதிரி நீங்கள் 10 பண்ணிவிட்டு ஒரு எஞ்சிக்கோ ரைஸ் அப். 10 பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்திரிச்சிருங்க. ஒரு 40 செகண்ட்ஸ் கேப் கொடுங்க. 40 நொடிகள் 40 செகண்ட்ஸ் கேப் கொடுங்க. திரும்பவும் 10 பண்ணுங்க. 40 செகண்ட்ஸ் கேப் கொடுங்க, திரும்பவும் 10 பண்ணுங்க. இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஹாப் 10 டைம்ஸுங்க. இதுவும் 10 டைம்ஸ். யூ வாட்ச் ஹிம். இந்த நீ அவன் ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று இப்படி பண்ணலை, லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துருக்கான். இது உங்களுக்கு இன்ஜுரிஸ் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுங்க. ஸ்டாப்டா. ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னா அகைன் 40 செகண்ட்ஸ் கேப், அடுத்து திருப்பி 10 டைம்ஸ் ஜம்ப். ஸ்டாப், 40 செகண்ட்ஸ் கேப், 10 டைம்ஸ் ஜம்ப். ஓகே, இதை பண்ணி முடிச்சிட்டானா ஸ்டாப். செகண்ட் வார்ம் அப் ஓவர். தேர்ட் வார்ம் அப். மைட் பி உங்களுக்கு டைமர் இருக்குன்னா கோ ஃபார் 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப். 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட். நெக்ஸ்ட் செட் 30 செகண்ட்ஸ். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் பண்ணுறான். ஸ்டாப். 30 செகண்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா 40 செகண்ட்ஸ் கேப். லாஸ்ட் டைம். ஸ்டாப். ஓகே, இதுவே வார்ம் பண்ணி முடிச்சிட்டான்னா he has done 3 வேரியேஷன்ஸ் பண்ணியாச்சு. 4th வேரியேஷன் ஃபார் வார்ம் அப் சைட் ஜம்ப்ஸ் பண்ணா. சைட் ஜம்ப், கோ ஃபார் சைட் ஜம்ப். இல்லை, கம் ஹியர், சைட் ஜம்ப்ஸ். சைட் ஜம்ப்ஸ். ஓகே, இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறான். ஸ்டாப். 10 கவுண்ட்ஸ் பண்ணிட்டானா அகைன் 40 செகண்ட்ஸ் கேப். நெக்ஸ்ட் 10 கவுண்ட்ஸ். ஸ்டாப். 10 கவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டான் அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அகைன்ஸ்ட் 10 கவுண்ட்ஸ். ஆஃப்டர் 40 செகண்ட்ஸ் கேப். ஸ்டாப். இதை பண்ணி முடித்த உடனே எவ்வளோ குட்டி இடம் இருந்தாலும் பரவாயில்ல, கம், ரன் ஃப்ரண்ட், ஸ்டாப், ரன் பேக், stop, walk back,
run side, patra, stop, back, relax, come, வா. இவ்வளோ தாங்க உங்கள் வார்ம் அப், இவ்வளோ தாங்க உங்கள் வார்ம் அப். இங்கே வாடா, கம் ஹியர். ஸோ கேர்ஃபுல்டா, பஸ் வருது. ஸோ லாஜிக் ஹியர் இஸ் 10 counts 3 sets, 10 count 3 sets போனோம்ல, 40 seconds கேப். அதே மாதிரி இப்போ கடைசியாக நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஜம்ப்ஸ் பண்ணோம். சைட் ஜம்ப்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் ரன், அடுத்து பேக் ரன், பேக் வாக், சைட் ரன். இவ்வளோ தாங்க உங்களோட வார்ம் அப். இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்வெட்டோட கான்செப்ட் என்னென்னா, என் உடம்பு எப்போ வேர்க்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் உடம்பு ஹீட் ஆகிடுச்சு. அந்த ஹீட்டை என்னோடய பாடி பேலன்ஸ் பண்ணணும், கூல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் நடக்கும். இந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. எப்படி வந்து வார்ம் அப்பை நீங்கள் இருக்க இடத்துலேருந்தே பண்ணீங்களோ, நம்ம கல் ஒர்க் அவுட் பேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே பேசிக்காக ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட மசில் ஸ்ட்ரென்த், மசில் பில்டிங் அண்டு உங்களோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கல் ஒர்க் அவுட் பேசுங்க. எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்காக இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறைங்க, எல்லாமே டெஸ்டட் ஃபேக்டர்ஸ் தான். எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் தட். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கணும், யூ வாண்ட் டு பி லைக் அன் அத்லீட், ஒரு அத்லீட் மாதிரி இருக்கணும், ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கணும்னா அப்போ டெஃபினெட்லி ஜிம் இஸ் த சாய்ஸ். அங்கே போங்க. என்னால் வீட்டிலேருந்தே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ஃபாலோ அஸ். டெஃபினட்டாக வில் கிவ் யூ சம் பேசிக் ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் அப் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வார்ம் அப் பண்ணுங்கள், உங்களை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தகுதியானவங்களாக ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில், அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்கிறோம். தேங்க்யூ.